ஏசாயா ஏசாயா 46 அதிகாரம் 11 வசனம். ஏசாயா 41 அதிகாரம் 46 அதிகாரம் 11 வசனம். உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வர வளைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். இந்த நாளில் செய்திக்கு முன்னதாக ஒரு சின்ன ஜபத்தோடு நாம் இந்த செய்தியை ஆரம்பிப்போம். பரிசுத்த பிதாவே, மீண்டுமாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், புகழ்கிறோம், வாழ்த்துக்கிறோம். ராஜா, இன்னொரு விஷயம் எங்களுடைய வாழ்க்கையில விதமான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தீங்க. நம்முடைய வசனத்தை கேட்கும்படி கொடுத்திருக்க அடியனை மறைத்து எங்களோடு நீங்க பேச வேண்டும் சொல்லிக்கிறோம். அநேக சத்தியங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு விஷயம் நீர் எங்களுக்கு புதிதான காரியங்களை கற்றுக் கொடுத்து அவற்றை எங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தவும் அதன் வழியாக நம்ம நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் தக்கதாக தேவரே இந்த வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து பாருங்க. பெரிய சுநாமத்தில் தாழ்த்தி இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். வாசிக்கிட்ட பகுதியில ஏசாயா 46 அதிகாரம் 11 வசனத்திலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். இஸ்ரேல் புத்திரர்களுடைய அந்த வாழ்க்கையில, அந்த தேசத்தின் வாழ்க்கையில 3 முறைகள் அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது எகிப்திலே சிறைப்பட்டிருந்தார்கள். மோசே அவர்களை அழைத்து கொண்டு வந்தார். இரண்டாவது விஷயம், அவருடைய விக்கிரகங்கள் அல்லது இந்த மோசமான காரியங்களினாலே அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். 70 வருடம் கழித்து மீண்டும் அவர்கள் அங்கே கோரேஸ் மூலமாக கொண்டு வரப்படுகிறார். மூன்றாவது, அவர்கள் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததினாலே உலகம் முழுவதிலும் கிபி 70ஆம் வருஷத்திலே துரத்தி அடிக்கப்பட்டார்கள். 2000 வருஷங்கள் கழித்து 1948 அவர்கள் இஸ்ரேல் தேசமாக அது உருவெடுத்தார். அந்த பாயிண்ட் பேசுறேன். இதில் இரண்டாவது பாபிலோனுக்கு அவர்கள் சிறைப்பட்டு போன பொழுது 70 வருடங்கள் கழித்து கோரேஸ் மூலமாக அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்பதை குறித்து தான் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கியம் சொல்லப்பட்டது கிட்டத்தட்ட 142 வருடங்களுக்கு முன்னதாக. நல்ல கவனிங்க, அந்த வருஷம் கணக்கு போட்டு நம்ம பார்த்தேன்னு சொன்னா, ஏசாயா இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னது 142 வருடங்களுக்கு முன்னதாக. அப்பொழுது அந்த கோரேஸ் என்ற பெயரே கிடையாது, அந்த ராஜாவும் கிடையாது. ஆனால் கோரேஸ் அந்த பின்னால் அதிகாரத்தில் நீங்க படிக்கும் பொழுது கோரேஸ் அப்படின்னு சொல்றாரு, இந்த ஊழியக்காரன் அப்படின்னு சொல்கிறார். 142 வருஷங்களுக்கு முன்னதாகவே கோரேஸ் என்ற பெயரை சொல்லி இப்படி ஒருவன் வருவான், இந்த ஜனங்களுக்கு அவன் விடுதலை வாங்கி கொடுப்பான் அப்படின்னு சொல்றான். 142 வருஷங்கள் கழித்து அந்த அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறினதாக வேதாந்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு என்னுடைய இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாகத்தான் நான் எடுத்துக்கொண்டேன். வருஷமும் சொல்றாரு, பேரையும் சொல்றாரு. 70 வருஷம் கழித்து கோரேஸ் மூலமா உள்ளபடியாகவே நடந்து முடிந்தது, சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இது போலவே அநேக வாக்கியங்கள், நான் வாக்கு தத்தம் அப்படின்னு அதை சொல்லாமல் வசனங்கள், வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லுகிறேன். யோசுவா 21:45 ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. யோசுவா 21:45 கர்த்தர் இஸ்ரேல் குடும்பத்தாருக்கும் சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. என்ன சொல்லியிருந்தாரு? நான் உங்களை சிறையிருப்பிலிருந்து மீட்டு கொண்டு வருவேன், கானானை கொடுப்பேன், பாலும் தேனும் ஓடுகிற கானானை கொடுப்பேன். இவ்வளவு கஷ்டங்கள் வந்தது, ஆனால் சொன்னபடியே நிறைவேற்றினார். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கும் போது சொல்லுகிறார், ஒரு பாட்டு கூட உண்டு. உம்முடைய வாக்கினால் சொன்னீர், இந்த நாளில் உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். ஆக ஆண்டவர் சொல்லுகிறார், அதை சொல்லுகிறதை அவர் நிறைவேற்றுகிறார். இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கும் ஒன்று அப்படின்னு சொல்லி நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நமக்கும் இந்த வார்த்தைகள் இந்த நாளிலே கிரியை செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை வசனம்னு சொல்றோமே, அது எப்படி நமக்கு கிடைக்கிறது? எப்படி நமக்கு அந்த வார்த்தைகள் வருகிறது, கிடைக்கிறது? ஒருவேளை ஆண்டவர் நேரடியாக நம்மோடு பேசலாம், அல்லது வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனங்கள் மூலமாக நம்மோடு பேசலாம், அல்லது ஆலய ஆராதனைகளிலே போய் இருக்கும் பொழுது பேசலாம், பிரசங்கம் பண்ணும் பொழுது. நான் ஒரு நாளையில ஒரு காரியத்துக்காக உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணி, ஞாயிற்றுக்கிழமை முடிவு பண்ணி நான் நார்மலா எக்மோர் ஆலயத்துக்கு போவேன். ஆனால் எக்மோரத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை, அதனால ஆலந்தூர் ஆலயத்துக்கு போவேன்.
அங்க அந்த ஐயர் ஒரு பிரசங்கம் வாங்கி எடுத்து பேசுறாரு. சகரியாவில் உள்ள ஒரு வசனத்தை 4வது மாத உபவாசமும் 5வது மாத உபவாசமும் 7ஆம் மாத உபவாசமும் 10ஆம் மாத உபவாசமும் மகிழ்ச்சியாகவும் நல்ல பண்டிகையாகவும் மாறி போகும் அப்படின்னு சொல்லி நான் உடனே நினைச்சுக்கிட்டேன், நமக்காக தான் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்கிறார். இப்ப நான் உபாசனம் எடுத்து பண்ணது சரியான ஒரு காரியம் அப்படின்ட்டு எடுத்துக்கொண்டேன். இவ்விதமாக ஒரு பிரசங்கத்தின் மூலமாக கூட ஆண்டவர் பேசுகிறார். அல்லது எங்கேயோ ஒரு போகும்போது ஒரு ஆட்டோவில் ஒரு வசனம் எழுதியிருக்கு. சில வேளைகள் அந்த வசனத்தின் மூலமாக கூட அனைவரும் சாட்சி சொல்லுறாங்க. ஒரு கஷ்டத்தோட போயிட்டு இருந்தேன், எனக்கு முன்னால் போன ஆட்டோவில் ஒரு வசனம் எழுதியிருந்தது, எனக்கு அந்த வசனம் கர்த்தர் கொடுத்த வசனமாக எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி. சிலருக்கு தரிசனங்கள் அல்லது ஒரு விஷன் இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக கூட ஆண்டவர் நமக்கு வசனத்தை கொடுக்கிறார், வார்த்தையை கொடுக்கிறார். சரி, இந்த வசனங்கள் வார்த்தைகள் எல்லாம் உள்ளபடியே நடக்குதா அல்லது தாமதப்பட்டு போதா? அதுக்கும் கூட ஒரு சில காரியங்கள் நான் மெயினான காரியங்களை சொல்லும் முன்னதாக இதை முன்னுரையாக நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். எசேக்கியேல் 12:25 என்ன சொல்லுகிறார்? சிலர் சொல்லுகிறது, எப்பவோ சொன்ன வார்த்தைகள் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குமா? அதெல்லாம் முடிந்து போய்விட்டது, நம்முடைய காலங்கள் கடந்து போய்விட்டது, இனி அது நடக்குமா அந்த வார்த்தை அப்படி என்று சொல்லி நம்ம யோசிப்போம். அப்படிப்பட்டவர்களுக்காக எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்கிறார். எசேக்கியேல் 12:25 உங்கள் நாட்களிலே, அதாவது முன்னால சொன்ன வார்த்தை இல்லை, உங்கள் நாட்களிலே நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தையை நான் உங்கள் நாட்களிலே நிறைவேற்றுவேன். அந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 12:25 கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறும் பண்ணுவேன். முன்னால சொன்னது அது மறந்து போச்சு. சொல்லுவாங்க வார்த்தைகள் மறைந்து போய் விட்டதோ, வாக்கு தத்தங்கள் கடந்து விட்டதோ அப்படியெல்லாம் பாடுறாங்க. இல்ல, அவர் என்ன சொல்றாரு, நீங்க அப்படி சந்தேகப்பட்டீங்கன்னா உங்க நாட்களிலே நான் சொல்லுவேன், அதே வார்த்தையை உங்களுடைய நாட்களிலே கூட நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, ஆபகுக்கிலே தெரிந்த வசனம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது ஒரு நாளும் தாமதிக்காது, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பது. ஏனென்றால் ஆண்டவருடைய வசனங்கள் ஏதோ சும்மா காத்து போக்குல சொல்ற காரியங்கள் அல்ல. அவையெல்லாம் ஆம் என்றும் கிறிஸ்தியேசுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதுக்காக நான் கர்த்தரை நம்ம சுத்திரிக்கணும். இதை புதிய பாட்டிலே 100க்கு அதிபதி சொல்லுகிறான், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க எனக்கு போதும். அவனுக்கு அதிகமான விசுவாசம் எங்கிருந்து வந்து தெரியல. நமக்கு இருக்கிற விசுவாசத்தை விட மேலான விசுவாசம். என்ன சொல்லுங்க, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, ஏன் வேலைக்காரன் பிழைப்பான் அப்படின்னு சொல்லுகிறேன். அப்புறம் லூக்கா 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல அசுத்த ஆவி பிடித்த மனிதனை அவரை சோகப்படுத்தும் பொழுது அங்க எல்லாம் ஜனங்கள் சொல்றாங்க, இது என்ன வார்த்தையோ, ஆண்டவர் வார்த்தை சொல்றாரு, இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி. அதனால ஆண்டவருடைய வார்த்தைகள் இன்னைக்கும் அது ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. அவர் சொன்ன நிச்சயமாக அவர் அதை நிறைவேற்றுகிறார். அது மட்டுமல்ல, நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம ஊர்ல பொய் சொல்லிடுவோம், ஒருவேளை பயந்துட்டு பொய் சொல்லிடுவோம், அல்லது சில சுச்சுவேஷனை சேவ் பண்றதுக்காக நம்ம பொய் சொல்லிடுவோம். ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் தன் வார்த்தை அவர் பொய் சொல்லுகிறது இல்லை. சரி, இப்போ இந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இன்னைக்கு 4 பேருடைய காரியத்தை உங்க முன்னாலே நான் வைக்கப்பட்டேன். 4 கதாபாத்திரங்கள் அவருடைய வாழ்க்கையை வைத்து நாம் சில காரியங்களை இந்த நாளிலே கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். முதலாவதாக நோவாவினுடைய காரியம், நமக்கு தெரிந்த ஒரு காரியத்தை வைத்துதான் நான் பேச விரும்புகிறேன். நோவா தெரியும், 120 ஆண்டுகள் டைம் கொடுத்தாரு வேலையை செய்வதற்கு. அந்த ஜனங்களுக்கு 120 ஆண்டுகள் கொடுத்தார். ஏன்னா இனி இனி ஜனங்கள் வாழப்போறது 120 வருஷம் தான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 120 வருஷம் வேலை செய்தான். கடைசியில அவனுக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறாரு. அவங்க நோவாவுக்கு சொல்ல, நீ உன்னை உத்தமனாக கண்டேன், ஜனத்தெல்லாம் அழிக்க போறேன், ஆனா நீ மாத்திரம் உத்தமனாக இருந்தால் நான் உன்னை மட்டும் உன் குடும்பத்தை காட்டேன் அப்படின்னு சொல்லி 7ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார். 1ஆம் வசனத்துல பேழைக்குள் பிரவேசியுங்கள், அவனுக்கு கொடுக்கப்பட்ட காரியம் ஒரே வார்த்தை தான். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அவர் பேசணும் மாதிரியே வேதாந்தத்திலே சொல்லப்படலை. பேழைக்குள் பிரவேசியுங்கள், எல்லா மிருகங்களும் வருவாங்க, முடிஞ்சு போச்சு. நல்லா கவனிங்க, எவ்வளவு நாள் மழை வரும், எவ்வளவு நாள் நீ பேழைக்குள்ள இருப்ப அப்படின்னு ஒரு வார்த்தை அவனுக்கு சொல்லப்படும். ஒருவேளை முதலாவதே சொல்லியிருந்தா அவன் கஷ்டப்பட்டிருப்பான். நீங்க அது கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மொத்தம் 314 நாள் உள்ள இருக்கிறான். முதல் 7 நாட்கள் ஆரம்ப நாட்கள், அப்புறம் மழை விட்ட பின்பு 56 நாட்கள், ஆக மொத்தம் 374 நாட்கள் பேழைக்குள்ள இருக்கிறான். ஒருவர் அதை சொல்லும்போது சொல்கிறார், கிட்டத்தட்ட அது 30 முழ உயரம்னு சொன்னா 45 அடி உயரம், 5 மாடி உயரம் அந்த பேழை. ஒருவேளை இது என்ன இப்படி நம்ம இங்க உட்காந்துட்டு இருக்கோம், போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது செய்யணும்னு நினைச்சா மேல இருந்து குதிக்க தான் செய்யணும். கீழே குதிச்சா கால் முடிஞ்சு இறந்து போயிடும். அதனால உள்ளுக்குள்ள ஒரு காரியத்தை ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு அவனுக்கு, நீ இப்படிதான் இருக்கணும், இந்த வேலை செய்யணும்னு. அதே நோவா அக்செப்ட் பண்ணிட்டான்.
எவ்வளவு காலங்கள் என்று சொல்லப்படவில்லை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியங்கள், ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு, ஒரு காரியங்கள் நமக்கு அனுமதிக்கிறார், காலங்கள் தெரியல, நம்ம சோர்ந்து போக கூடாது. நோவா சோர்ந்து போகல. அவர் சொன்ன, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி இருந்தாரு. கடைசியில் அந்த காலங்கள் வரும் பொழுது வேலையை விட்டு இறங்கி வெளியே அனுப்புறாரு. ஆனா பாருங்க, அதாவது ஒன்றுமே ஒரு அறிவில்லாத ஒரு காரியம் மாதிரி இல்லை. அவனுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கிறார். மழை விட்ட பின்பு அவன் திறந்து பார்த்தா பூமி காய்ந்திருந்தது என்ற ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எழுத வேண்டியதில்லை, பூமி காய்ந்திருந்தது. அப்போ அவனுக்கு உடனே தெரியும், பூமி காய்ஞ்சிட்டுன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு, மழை முடிஞ்சு போச்சு, தண்ணி வடிஞ்சிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் இறங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள ஒரு துளிர் விடுகிறது. அந்த சமயத்துல அவர் என்ன பண்ணுகிறார், அதை திறந்து வெளியே அனுப்புகிறார். ரெண்டு பிள்ளைகளே, இது நமக்கு இந்த நாளில முதல் ஒரு நாள் தெரியாது, காலம் தெரியாது, எவ்வளவு நாள் தெரியாது. நம்மளே ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு இது ஒரு அசைன்மெண்ட், அது ஒரு கஷ்டமான ஒரு காரியமா இருக்கலாம், இல்ல ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம், அல்ல குடும்பத்தில் உள்ள ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். அடுத்தது என்னன்னு எவ்வளவு நாள்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் தான் நம்மளை அனுப்பியிருக்கிறார். ஆண்டவர் தான் அந்த சிச்சுவேஷன்ல நம்மளை வைத்திருக்கிறார். ஆனால் அவருக்கு தெரியும் என்றைக்கு நமக்கு அந்த விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம அமைதியோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நாளில நமக்கு அவர் விடுதலை கொடுக்க வராக இருக்கிறார். நோவாவை உள்ள அனுப்பினார். அவனுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்தார். இது பூமி காய்கிறதை பார்க்கும்படி அவனுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்தார். அதை பார்த்த உடனே அவனுடைய உள்ளத்துல ஒரு துளிர் வருகிறது. நமக்கு நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சரி பண்ணி கொடுத்திருக்கிறார். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அசைன்மெண்ட் கடவுள் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நாளாகிறது தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை கவனிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இரண்டாவதாக, யாக்கோபு ஒரு கதாபாத்திரம், எல்லாம் தெரிந்த ஒரு கதாபாத்திரங்கள் தான். ஆனா ஒரு பாயிண்ட மட்டும் நான் ஹைலைட் பண்ண நான் விரும்புகிறேன். யாக்கோபு தன்னுடைய அண்ணனுக்கு பயந்து அவன் ஓடுகிறான். கல்லை தலையணையாக வைத்து அவன் தூங்கும் பொழுது அங்கே ஒரு காட்சி காணுகிறான். அதெல்லாம் வேண்டாம், நமக்கு தெரியும். முடிவுகளை சொல்கிறார், நீ எங்க போறியோ அங்கே இருந்து நான் உன்னை மீண்டும் திரும்பி வர பண்ணுவேன். நான் சொன்னதை செய்யும் வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதில்லை. இன்னும் திரும்பி வருவான் அப்படின்னு சொல்றான். அவனுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு தெரியாது. அவன் பயந்துட்டு ஓடுறான். கையில பணமும் இல்லை, எதுவுமே இல்லை. லாபான்ட்ட போறான். அங்கு பெரிய காரியங்கள், அங்கு ஆச்சரியமான விதத்திலே ஆண்டவரை நடத்துகிறார். 2 மனைவிகள், மனைவிகளுடைய வேலைக்காரிகள், 11 பிள்ளைகள், தீனாள், ஒரு மகள், நிறைய ஆடு மாடுகள் எல்லாம் அவன் சம்பாத்தியம் பண்ணுவான். ஆனா அவனுடைய மனதில் உள்ளுக்குள்ள ஒண்ணு ஓடிக்கிட்டே இருந்தது. ஆண்டவர் இன்னைக்கு சொப்பனத்துல சொன்னாரு, நான் ஒண்ணு திரும்பவும் கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னான். நம்ம எவ்வளவுதான் இருந்தாலும் நம்ம சொந்த ஊருக்கு வர்றதுல எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்ல. இவ்வளவு நாள் ஆயிற்று, சொந்த ஊரு போறது பற்றி, இந்த அப்பா கிட்ட போறது பற்றி ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் சொல்லலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மனதுல அது நெடுநாளாக ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். அவனுக்கு ஒரு அடையாளம் வருகிறது. நோவாவுக்கு வந்து அடையாளம் போல அவனுக்கு கூட ஒரு அடையாளம் வருகிறது. இந்த வேதாந்தத்தை நீ படிச்சீங்க எப்படின்னு சொன்னால் என்ன என்று சொன்னால், லாபானுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல அது இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. லாபானுடைய முகம், அந்த மாமனா நேற்று லாபான் 2 மகளை அவன் கட்டியிருக்கிறான். ஆனா கூட அவனுடைய முகமானது வித்தியாசமான ஒரு காட்சி அங்கே பார்க்கிறார். இவன் வசதி ஆகிட்டான், பணக்காரன் ஆகிட்டான். அதனால தன்னுடைய சொந்த மருமகன் மீது, சொந்த மகள்கள் மீது கூட லாபானுக்கு ஒரு விதமான தவறுதலான எண்ணங்கள் வருகிறது. இதுதான் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் ஆகும். இதுதான் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பிரேக்கிங் பாயிண்டாக இருக்கிறது. அன்றைய தினத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நான் சொன்னதை செய்யறப்ப நீ திரும்பி போ அப்படின்ற. எவ்வளவோ வருஷங்கள் ஆயிருக்கும், கிட்டத்தட்ட இல்லை எவ்வளவோ வருஷங்கள் ஆகிவிட்டது. ஆனால் அந்த வாக்கை ஆண்டவர், அந்த சொல்லை அவர் வந்து மறக்கவே இல்லை. நீங்க தொடர்ந்து அந்த வசனங்களை ஆதியாம அந்த புஸ்தகத்துல படிப்பீர்கள்னு சொன்னார். ஓன்னு சொல்லிட்டாரே ஒழிய எவ்வளவோ இடர்பாடு. நீங்க அதை வரிசைக்கு படிச்சீங்கன்னா, முதலாவதாக அந்த லாபான் வருகிறான். அவருடைய மனைவி ராகேல் சிலைகளை திருடி கொண்டு வந்திருக்கிறார். உங்க அப்பா கேட்ட போது பொய் சொல்லுகிறார். திரும்பவும்
ஆண்டவர் அவனுக்கு தேவதூர்களை அனுப்பி தேற்றுகிறார். ஏசா வருகிறான். 400 பேர் கூட்டிட்டு வந்தோடனே அவன் பயப்படுகிறான். ஆனால் ஏசா வந்து சகோதரனே அப்படின்னு சொல்லி கட்டி தழுவி ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தோடு அவன் கடந்து செல்கிறான். இவன் வந்து என்று ஆண்டவரேன்னு சொல்லுகிறான். யாக்கோபு ஏசாவை பார்த்தீங்கன்னா ஆண்டவனே என்று சொல்கிறான். ஆனால் ஏசா என்ன சொல்கிறான்? என்னுடைய சகோதரனே அப்படின்னு சொல்கிறான். அவனுடைய மனதிலே ஒரு மாறுதலை ஆண்டவர். அங்கே ஒரு தீனாள் கெட்டு போகிறாள். அது நிமித்தமாக லேவி, சிமியோன் பெரிய ஒரு சங்காரமா பண்ணுகிறார். அந்த ஊரே சங்காரம் பண்ணுகிறாரு. அதுல யாக்கோபு பயப்படுகிறார். அடுத்து தொடர்ந்து போகும்பொழுது ரூபன் தன்னுடைய மனைவியின் இடத்துல பிரவேசித்ததை கேட்கிறார். ஒவ்வொரு பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை மட்டும் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. கடைசியிலே மம்ரேயில் இருக்கிற தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்திலே அவன் வந்து சேர்ந்தான் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவோ காரியங்கள் சொன்ன வார்த்தை அவர் விடல். நீ எப்படி இப்ப போயிரியோ அதே போல திரும்பி வருவேன், திரும்பி நீ கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னார். அப்படியாக கொண்டு வந்ததாக வேதாந்தத்தில் வச்சிருக்க. ஒருவேளை வாக்கு தத்தங்கள் அல்லது சொற்கள் சொல்லி ஒரு சொப்பனத்திலே வந்து வசனத்திலே வந்து எவ்வளவோ நாட்களாயிருக்கலாம், எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு கூட இருக்கலாம். ஆனா நம்முடைய ஆண்டவர் மறக்கிறவர் அல்ல. நிச்சயமாகவே அவர் சொன்ன காரியத்தை அவர் வந்து நமக்கு நிறைவேற்றி தருவார். மூன்றாவதாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அப்படின்னு சொன்னால் யோசுவா காலேப். யோசுவா காலேப் இது நமக்கு இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு காரியம் தான். 12 இந்த ஸ்பைஸ் வேவுகாரர்கள் போகிறார்கள், செய்தி பார்ப்பதற்காக போகிறார்கள், கானான் தேசத்து உளவு பார்ப்பதற்காக போகிறார்கள். 10 பேர் மோசமான செய்தி கொண்டு வராங்க, நம்ம போக முடியாதுன்னு சொல்லி 2 பேர் நல்ல செய்தி கொண்டு வருகிறார்கள். யாரெல்லாம்? யோசுவாவும் காலேபு. யோசுவா மூத்தவர், காலேபு இளையவர். ஆனா காலேபு தான் ரொம்ப மும்மரமா பேசுறாரு, யோசுவா பின்னுக்கு நிற்கிறார். நல்ல கவனிங்க, அவங்க எந்த தப்பு பண்ணல. யோசுவாவும் காலேபு தப்பு பண்ணல. ஆனா ஆண்டவர் இந்த இஸ்ரேல் புத்திரருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. நீங்க 40 வருஷம் நீங்க இந்த என்னை விசுவாசப்படினாலே 40 வருஷம் நீங்க வனாந்திரத்துல சுத்துவீங்க அப்படின்ட்டு சுத்தி அலைஞ்சாரு. யோசுவாவும் காலேபும் தப்பு பண்ணல. அவங்க வந்து விசுவாசம் இருந்தது. எங்களை விட்டா நாங்க உள்ள போயிரும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இந்த அவிசுவாச மக்களாலே யோசுவாவும் காலேபும் தப்பு செய்யாத பிள்ளைகள் அந்த தண்டனை அவர்களும் அனுபவித்தார். ஆனால் காலேபுக்கும் யோசுவாவுக்கும் ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறார். என்னாகமும் 14ஆம் அதிகாரம் 24:30 என்னாகமும் 14:24-30 என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவிய உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவனை போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அப்புறம் 30ஆம் வசனத்துல எப்புன்னேயன் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாய் நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பது. ஆக காலேபுக்கும் யோசுவாவுக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். என்னதான் நடந்தாலும் நான் உங்களை கானானுக்குள்ள அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு சொல்றேன். அழைச்சிட்டு போனாரா? என்ன நடந்தாலும் அவர் அழைத்து கொண்டு போனார். எல்லாரும் இறந்து போனார். வனாந்திரத்தில் 40 வருஷம் நுழைந்து அறிந்து போனார். அது மட்டும் இல்ல, நல்ல கவனிங்க, 40 வருஷம் பின்னால சொல்லுகிறார், காலேபு சொல்லுறாரு, இந்த சம்பவம் நடந்து போய் எனக்கு 40 வயசு, இப்போ 45 வயசு, இப்போ அதுக்கப்புறம் 45 வயசு ஆயிட்டு, இப்பொழுது எனக்கு 85 வயசு. கானான்ல யுத்தங்கள்லாம் முடிந்த பிறகு எனக்கு இப்பொழுது 85 வயசு. ஆனா அப்போது இருந்த அதே பலம் எனக்கு இருக்கிறது. அதனால எனக்கு மலைநாட்டை தாருங்க. அங்க வந்து யார் இருக்கிறாங்க? ராட்சசர் இருக்கிறாங்க, ஏனாக்கியர் இருக்கிறாங்க. நான் அவங்ககிட்ட சண்டை போட்டு அந்த தேசத்தை எல்லாம் நான் ஜெயித்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அந்த இடத்த வாங்குறாங்க, ஏனாக்கியர் இருக்கிற இடத்த வாங்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஒருவேளை பிறருடைய காரியங்கள் தவறுதலான காரியங்கள் நாமும் அனுபவிக்க நேரிட்டால் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்குறாரு? ஆயுஷை கூட்டி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்ல, அதை அந்த பலத்தை நமக்கு வந்து சோர்ந்து போகாதபடி, பலத்தை இழந்து போகாதபடிக்கு நம்முடைய வாழ்நாளிலே ஒரு கிருபைகளை ஆண்டவர் தருகிறார். யோசேப்பு கொடுத்தாரு, காலேபு கொடுத்தாரு, யோசுவாவை கொடுத்தாரு. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஏதாவது ஒரு காரியத்தை நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது இழப்புகள், வேதனைகள், வருத்தங்கள் காலேப் யோசுவாவுக்கு போல
நேரிட்டிருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை சொல்கிறார். கண்டிப்பா நான் உங்களை எங்க கூட்டிட்டு வந்தேன், கானானுக்கு போறதானே கூட்டிட்டு வந்தேன், கண்டிப்பா நான் உங்களை கானானுக்கு கூட்டிட்டு போயிடும். அதுக்காக அவர் 40 வருஷம் காத்திருந்தாங்க. ஆனா அவருடைய பலன் குறையவும் இல்லை, அவருடைய சக்தி குறைஞ்சு போகவும் இல்லை, அவருடைய யுத்தம் பண்ணுகிற கெப்பாசிட்டி குறைந்து போகவும் இல்லை. காலேபு பின்னால யோசுவால படிக்கிறோம், அவர் யுத்தம் பண்ணி எல்லாரும் பிடித்து கொண்டார் என்று சொல்லப்படும். நமக்கு ஒரு படிப்பறியான ஒரு காரியம். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலான ஆண்டு நம்மை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். இன்னொரு ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். பவுலை பற்றி புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாட்டுல 3 காரியங்களை சொன்னேன். புதிய ஏற்பாட்டுல பவுலும் நமக்கு தெரிந்த ஒரு அவர் சொல்கிறார். அப்போஸ்தலர் 19:21 அவர் ஊழியத்தின் பாதையில் அநேக இடங்களில் சொல்றார். இப்பொழுது ஸ்பெயின் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் ரோமா வரைக்கும் போக வேண்டும், ஊழியத்தின் நிமித்தம் போகணும்னு மனதில் ஒரு ஆசை இருக்கிறது. ஆனா எப்படி போகணும்னு தெரியாது. ஏன்னா அவருக்கு யூதர்கள் எதிரியா இருக்கிறாங்க, எங்க போனாலும் அவரை கொலை செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. அவருடைய ஆசையை அறிந்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அப்போஸ்தலர் 23:11 அப்போஸ்தலர் 23:11 கர்த்தர் பவுலின் அருகே நின்று பவுலை தொடங்கள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். அவனுடைய மனதிலே ஊழியத்தின் நிமித்தமாக நான் ரோமுக்கு செல்லணும்னு ஆசைப்படுகிறான். கர்த்தர் அந்த ஆசையை நிறைவேற்றுகிறார். ஆனா எப்படி நிறைவேற்றுகிறார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியமாய் காணப்படும். பவுலை அரெஸ்ட் பண்ணுகிறாரு. அவன் ரோமருக்கு எதிராக, யூதர்களுக்கு எதிராக அவன் கலகத்தை மூட்டி விடுகிறான் அப்படின்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணி அவனை எருசலேமில் வைத்திருக்கிறாங்க. இப்பொழுது அவனை கொலை செய்வதற்காக ஒரு குரூப் எழுப்பி இருக்கிறாங்க. நீங்க விசாரிக்கிற மாதிரி கொண்டு வாங்க, நாங்க கொலை செய்வோம். அப்பொழுது பவுலினுடைய சகோதரியினுடைய மகன் அதை கேள்விப்பட்டு அந்த சேனாதிபதியிட்ட சொல்றான். இன்னைக்கு ராத்திரியே அவனை அனுப்பிடுறாங்க. அவனை நல்ல தகுந்த காவலோடு செசரியாவுக்கு அனுப்புறாங்க. செசரியாவுக்கும் இங்கிருந்து யூதர்கள் போறாங்க. திரும்ப நீ எருசலேமுக்கு கொண்டு வாங்க, நாங்க அங்க அவனை விசாரிக்கிறோன்றாங்க. அப்போதும் அவன் சொல்றாங்க இல்லை அப்படின்னு சொல்லி 2வது முறையும் அவனை கொலை செய்யும் பொழுது, முயற்சிக்கும் பொழுது அங்கேயும் அவன் காக்கப்படுகிறான். 3வது முறையாக, நல்ல கவனிங்க, 3வது முறையாக அவன் கப்பல்ல அவனை சிறை கைதியா கட்டுண்டவனாக ரோமாபுரிக்கு அனுப்புறாங்க. அவன் ஆசைப்பட்டது ஊழியம் தான் ஆசைப்பட்டான். ஆண்டவர் நீ ரோமாபுரியில ஊழியம் செய்வான்னு சொன்னார். ஆனா கை காலில் கட்டப்பட்டவனாக ஒரு சிறை கைதியாக ரோமாபுரிக்கு கொண்டு போகப்படுகிறான். நம்மளால அதை ஜீரணிக்க முடியுதா? அவன் ஊழியம் தான் ஆசைப்பட்டான், வேற எதுவும் ஆசைப்படான். தப்பான ஒரு காரியம் இல்லை. எதுக்காக ஆண்டவர் அவனை கட்டுண்டவனாக எருசலேமுக்கு அனுப்புகிறார்? நான் ஒருவேளை பைபிளை நல்லா படிச்சு பார்த்தா, அப்பொழுது யூதர்கள் அந்த உலகம் முழுவதிலும் ரோமர்கள் தான் அதை உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தார்கள். ஒருவேளை அவர் இவ்விதமாக ஃப்ரீயாக போயிருந்தா யூதர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? அவனை கொலை செய்திருப்பாங்க. ஆனா கைதியாக போனா அங்கே அவனுக்கு காவல் இருக்கிறது. அப்போ சில கடைசி வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2 வருஷம் ஒரு வீடு எடுத்து அவன் 2 வருஷம் என்ன பண்றான்? ஊழியம் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 வருஷம் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து உட்கார்ந்து அவன் ஊழியம் செய்தான் அப்படின்னு சொல்லி. ஆனா அதுக்கு முன்னதாக நீங்க அந்த அவருடைய கப்பல் பிரயாணத்தை நீங்க அந்த அப்போஸ்தலர் கடைசி அதிகாரத்தை படிச்சு பாருங்க. 14 நாட்களாக ஒன்றும் சாப்பிடலையாம், இரவு பகல்னு ஒண்ணுமே தெரியல. கப்பல்ல இருந்த எல்லா சரக்குகளையும் அந்த புயல் காற்று கொந்தளிப்புனால அதுல இருந்து கப்பலை காப்பாற்றுவதற்காக கப்பல்ல இருந்த எல்லா சரக்குகளையும் கடல்ல போட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல இந்த சேவகர்கள் நினைக்கிறாங்க, இது நம்மளால கொண்டு போய் சேர்க்க முடியாது இந்த கைதிகளை, அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம், எல்லாரும் நம்மளே சாப் பண்ணிடுறோம், எல்லாரும் நம்ம கொண்டுடலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்றாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நீ ரோமாபுரியில போய் நீ என் வசனத்தை சொல்லணும். அதனால யாருதான் கொலை செய்ய நினைத்தாலும், யாருதான் நமக்கு விரோதமாக தீங்கு நினைத்தாலும், ஆண்டவர் எனக்கு ஒரு பிளான் வைத்திருப்பார் என்று சொன்னார். ஆண்டவர் நமக்கு ஒரு பிளான் வைத்திருப்பார். அது ஊழியத்தில் மட்டுமல்ல, குடும்ப காரியங்களிலே ஆண்டவர் நமக்கு ஒரு பிளான் வைத்திருப்பார் அப்படி என்று சொன்னால், ஒரு சொல் நமக்கு சொல்லி இருப்பார் என்று சொன்னார், சொப்பனத்திலேயாவது அல்ல வசனத்தின் மூலமாக, ஊழியக்காரர் மூலமாக நமக்கு ஒரு வசனம் சொல்லி இருப்பார் என்று சொன்னால், யாராயினும் அதை தடை செய்ய முடியாது. 3 தடவை அவனை கொலை செய்ய முற்பட்டார்கள். கப்பல் சேதம் வந்தது, கப்பல்ல கவிழ்ந்து போவார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த போர்ச்சேவர்கள் நம்ம இவனை காக்க முடியாது, அவன் தப்பிச்சு போறதை விட நம்ம அவனை கொன்றலாம் அப்படின்னு அப்படி எல்லாம் பலவிதமான காரியங்கள் அவர்கள் நினைத்து பார்த்தார். ஆனால் அருமையானவர்களே, ஆண்டவருடைய வசனம் மேற்கொண்டது. கடைசியில் அவர் ரோமாபுரிக்கு சென்றார். அங்கு 2 வருஷம் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 2 வருஷம் அவர் ஊழியங்களை செய்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவர் அந்த பாதையை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கஷ்டமான ஒரு பாதை. அநேகருக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு. நோவாவுக்கு என்னன்னே தெரியாது, எவ்வளவு நாள்னு தெரியாது, அப்படி இருந்தாரு.
யாக்கோபு ஒருவேளை நம்ம நினைக்கலாம் அது எப்படி அவன் தப்பிச்சு வந்தான் அப்படின்னு சொல்லி. யாக்கோபு ஏமாத்தினவனா இருந்தாலும் கூட அவன் போராடி மேற்கொண்ட ஒரு மகன் இல்லையா, போராடி மேற்கொண்ட மகன். யோசுவாவும் காலேபும் உத்தமாக இருந்தான். பாருங்க, பவுல் அதே வண்ணமாக அவருடைய வாஞ்சை நிறைவேற்றுவதற்காக அவர் ஒப்பு கொடுத்த பொழுது கஷ்டத்தின் மத்தியிலே அந்த வாஞ்சை அவர் நிறைவேற்றினார். இன்னும் பாருங்க, அந்த பவுல் என்ன பண்ணுகிறாரு, அந்த கப்பல் உடைந்து ஒரு தீவுல விழுறாங்க, மெலித்தா தீவுல. அங்க எல்லாரும் குளிரா இருக்குன்னு சொல்லி நெருப்பு மூடுறாங்க. நல்லா கேளுங்க, நெருப்பு மூடுறாங்க. அப்போ இவரும் பவுலும் என்ன பண்றாரு, கொஞ்சம் விறகு சுள்ளி எடுத்து அந்த நெருப்புல போடுறாரு. போடும்பொழுது விரியன் பாம்பு என்ன பண்ணிருது, அவர் கையை பிடிச்சி தொங்கும். அப்ப அந்த ஊர்காரன் சொல்றான், இவன் பயங்கரமான ஒரு கேடி, அதனாலதான் கப்பல் சேதத்துல இருந்து அவன் காப்பாற்றப்பட்டாலும் அந்த கடவுள் சும்மா விடல, பாம்பை கடிக்க வச்சு அவன் செத்து போறான் அப்படின்னு அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே முறைச்சு பாக்குறாங்க. பவுல் கொஞ்ச நேரத்துல இந்த பாம்பு கடியில சாக போறாங்க. ஏன்னா இவன் பாவம் செய்தவன் அப்படின்னு. கொஞ்ச நேரம் ஆச்சு, அவன் சாகவே இல்லை. அவன் அந்த எழுதியிருக்கு, அவன் என்ன அந்த பூச்சி என்ன பண்றான்னா அந்த விரியன் பாம்பை அந்த அவன் மூட்டின அந்த நெருப்புக்குள்ள உதறி போட்டுட்டு அங்க கம்பெனி இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க பார்த்தாங்க, ஒண்ணுமே செய்யல. முதலாவது இவன் பாவம் செய்தவன்னாங்க, அதனாலதான் எனக்கு இவ்வளவு கஷ்டம் வருது தொடர்ந்து அப்படின்னு. அப்புறம் உதறி போட்டு ஒன்னும் இல்லாததுனால என்ன சொல்றாங்க, வேற ஆள் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்றான். பாருங்க எவ்வளவு வந்து பாருங்க, அவனுடைய ஊழியத்துல இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில ஆண்டவருடைய வசனம், அவருக்கு கொடுத்த வசனி, ரோமாவில நீ பிரசங்கம் பண்ண, நீ ஜெபம் பண்ணணும், ஊழி செய், அப்படிதான் கொடுத்து கூட்டு வராரு. அதுல என்ன காரியம் வந்தாலும் அவனை ஒண்ணு டச் பண்ண முடியும். நமக்கு அது ஒரு படிப்பனையான ஒரு காரியம். நமக்கு ஒரு படிப்பனையான ஒரு நம்முடைய காரியங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருப்போம் என்று சொன்னார். அது எந்த சூழ்நிலைகளும் அல்லது எந்த மனுஷர்களும் யாரும் நம்மை டச் பண்ண முடியாது. அவருடைய சொல் கடைசியிலே அது. இதுல ஒரே காரியம், இன்னும் 2 பாயிண்ட மட்டும் நான் சொல்லி நான் முடிச்சிடுறேன். சில வேளைகளே அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் சொன்னா 40 வருஷம்னாரு. அப்புறம் அந்த வனாந்திரத்துல அலைய வேண்டியது. அப்புறம் நேபுகாத்நேச்சார் பிடிச்சிட்டு போகும்போது உங்களுக்கு 70 வருஷம் கழிச்சுதான் நீங்க வருவீங்க சொன்னார். சில வேளைகள்ல நோவு போல டைம் இல்லாவிட்டாலும் கூட சில வேளைகளே நமக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, டைம் பிக்ஸ் பண்றாரு, காலங்களை அவர் பிக்ஸ் பண்ணி வைக்கிறார். ஒருவேளை நமக்கு தெரியாவிட்டாலும் கூட ஆண்டவர் கொஞ்சம் முன்னாலே செய்வாரா அப்படின்னு நம்ம யோசிப்போம். இல்ல, எவ்வளவோ நாளா நான் காத்திருக்கிறேன் ஒரு காரியத்துக்காக, எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாரு, முடிய மாட்டேங்குது, எவ்வளவு நாளா நான் காத்திருக்கேன், கொஞ்சம் முன்னால ஆண்டவர் எனக்கு அதை செய்து கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பா அவர் செய்து கொடுப்பாரு. பாருங்க, ஒரே ஒரு அந்த காரியத்தை மட்டும் நான் சொல்றேன், 2-3 காரியம் அதுல இருக்குது, நான் சொல்லிடுறேன். 40 வருஷம் அப்படின்னு சொன்னார். நல்ல கவனிங்க, முதல் மாதம் 14ஆம் தேதி எகிப்துல புறப்பட்டாங்க. பாவம் செய்ததுனால நீங்க 40 வருஷம் அலைவீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் யோசுவாவில அது பாருங்க, யோசுவா 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அவர்கள் கானானுக்குள்ள பிரவேசித்தது, கானானுக்கு வந்ததுனால கணக்கு போட்டு பார்த்தேன், படிச்சதுனால நான் சொல்றேன். யோசுவா 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அவர்கள் முதல் மாதம் 10ஆம் தேதி வந்துட்டாங்க. அப்போ ஆண்டவருடைய கணக்கு 40 வருஷம் அப்படின்னு சொன்னா 14ஆம் தேதி தான் வரணும் இங்க. ஆனா அவன் 14ஆம் தேதி இல்ல, 10ஆம் தேதியே கானானுக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லப்பட்டு 4 நாளைக்கு முன்னாலே, 4 நாள்ன்றது கூட ஒரு பெரிய காரியம். 4 நாளைக்கு முன்னதாகவே ஆண்டவர் அந்த பிள்ளைகளை கானானுக்குள் அழைத்து வந்தார். 40 வருஷம்ன்றத ஒருவேளை யோசுவாவும் காலையில ஜெபம் பண்ணிருப்பாங்க, எவ்வளோ நாளா நாங்க காத்து வனாந்தரத்துல சுத்திட்டு இருக்கோம், கொஞ்சம் கருணை காட்டு, எங்களை சீக்கிரமா கொண்டு சேர்க்க கூடாதா அப்படின்னு கேட்டுப்பாங்க. ஆண்டவர் பாவம் பண்ணி பார்த்து என்ன பண்ணிருக்கிறார், 4 நாட்கள் முன்னதாக நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு ஒரு காரியம் அநேக நாட்களாக நடக்காம இருக்குன்னு நம்முடைய வாழ்க்கையில அவர் என்ன செய்வாரு, நம்ம கேட்கும் பொழுது கொஞ்சம் நாட்களே அவர் நமக்கு தயவு பண்ணக்கூடிய வல்லவராக இருக்கிறார். அந்த கானா ஒரு கல்யாண வீட்டுல சொல்லுகிறார், ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் இந்த வேலை இன்னும் வரலன்றார். அப்ப என்ன, அந்த பதில பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்டா இருக்குது, ஏன் வேலை இன்னும் வரல அப்படின்றார். ஆனா சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி என்ன சொல்றாரு, வேலைக்காரன் கூப்பிட்டு நீ ஜாடிகளை தண்ணி நிரப்புன்றாரு. டைம் கொடுத்த மாதிரி இல்லை, டைம் கொடுத்த மாதிரி உடனே செய்துட்டான் இல்ல. அப்புறம் தாவீது காலத்துல அவன் ஒரு தப்பு பண்றான். 3 நாள் அங்கே என்ன வருது, வாதை உண்டாகுது. 3 நாள் வாதை. தாவீது அதைத்தான் சூஸ் பண்றான். 3 நாள் வாதை நான் ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்னு 3 நாள் வாதை வருகிறது. அது 3 நாள் முடியல. இன்னும் 2 சாமுவேல் கடைசி அதிகாரத்துல 3 நாள் முடியல. எருசலேமே அழிப்பதற்காக தூதன் வருகிறான் வாதை. அப்பொழுது ஆண்டவர் பார்த்து மனஸ்தாபப்பட்டது, போதும்
3 நாள் முடிகிறதற்கு முன்னதாகவே ஆண்டவர் அந்த வாதையை நிறுத்தி போட்டார் அப்படின்னு சொல்றார். வாழ்க்கையில் கூட ஆண்டவர் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நிறைய நாட்கள் நமக்கு அவர் நியமித்திருப்பார். இந்த காரியங்கள் இவ்வளவு நாள், இந்த காரியங்கள் இவ்வளவு நாள் அப்படின்னு. மிரியாமுக்கு சொன்னார்ல, 1 வாரம் இருக்க வேண்டாமா குஷ்டரோகத்தோட அப்படின்னு சொல்லி. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியங்கள் இருக்கிறது. அந்த காரியத்தை கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்ம கேட்கும் பொழுது அந்த நாட்களுடைய கஷ்ட நேரத்தை குறைத்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இப்ப 2-3 பேர், நம்ம 4 பேர் பார்ப்போம். அவங்களுக்கு மட்டும்தானா? நமக்கு கிடையாது. அவங்களுடைய ஏன் அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யறாரு? நோவை எடுத்தீங்கன்னா ஆண்டவர் சர்டிஃபை பண்ணுகிறார், உத்தமன் அப்படின்றார். உத்தமன் அப்படின்றார். அடுத்தபடியாக யாக்கோபு, அவன் ஏமாற்றுக்காரனாக இருந்தாலும் கூட அவன் தூதனானோரோடு போராடி மேற்கொண்டான் அப்படின்னு சொல்றான். ஒருவேளை தன்னுடைய அண்ணனை ஏமாற்றினான், தன்னுடைய தகப்பனாரை ஏமாற்றினான், உண்மைதான். ஆனாலும் கூட அவங்களுடைய சூழ்நிலை வரும்பொழுது தன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஓசியாரை வாசிக்கிறோம், அவன் போராடி மேற்கொண்டான் அப்படின்னு சொல்லலாங்க. ஓசியாவை ஒரே ஓசியா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, 3ஆம் வசனம் 12:3, அவன் தன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோடு போராடினான் எழுதப்பட்டு பின்னால அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கஞ்சினான். அதனாலே அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சரியாக அவன் செய்து கொடுத்தார் என்று சொல்லப்பட்டது. காலேபை பற்றி சொல்லும் பொழுது கூட ஆண்டவர் சர்டிஃபை பண்ணுகிறார், அவன் உத்தமன் என்று சொல்லுகிறார். பவுலை பற்றி சொல்லும் பொழுது அவன் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஒருவேளை இப்படிப்பட்ட குணங்கள் நமக்கு இருக்குமே என்று சொன்னால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நமக்கு கண்டிப்பா நிறைவேற்றும். நான் இன்னைக்கு உத்தமனா இருக்கிறேன், நமக்கு தான் தெரியும். மற்றவங்க பார்க்கும் பொழுது, வெளிப்படையாக நம்மை பார்க்கும் பொழுது இவன் ஒரு தப்பும் பண்ணாத மாதிரி தெரியுதே அப்படின்னு நீங்க நினைப்பாங்க. அது கரெக்ட் அல்ல. எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள காரியம் எனக்கு தான் தெரியும், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள காரியம் உங்களுக்கு தான் தெரியும். ஒரு காலேபை போல, ஒரு நோவாவை போல நம்ம உத்தமனாக இருக்கிறோம், அல்லது பவுல் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு, அது போல ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாத்திரமாக இருக்கிறோம். அந்த லிஸ்ட் போனோம், இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தேன் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போனோம். அதை பார்த்தோம்னு சொன்னா நமக்கே பயமா இருக்கும், அவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தேன். ஆனால் கூட தன் விசுவாசத்திலே அவன் உறுதியாக இருக்கு. ஒருவேளை நாமும் இந்த நாளில நம்மளை யோசித்து பார்க்கணும், நம்மளை சிந்தித்து பார்க்கணும். அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறார். அவர் பொய் சொல்லுகிறவர். நோவாவுக்கு செய்தார், யாக்கோவுக்கு செய்தார், பவுலுக்கு செய்தார், யோசுவா காலேபுக்கு செய்தார். ஆச்சரியமாக இருக்கிறது இல்ல? ஆச்சரியமாக இருக்கு. வாழ்க்கையில வேதாந்தத்தில் எழுதி வைத்திருக்கு. ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம், இதெல்லாம் எதுக்காக எழுதி வைத்திருக்கிறது? இதெல்லாம் நமக்காக தான் எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதாந்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது, அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சரித்திரங்கள், சம்பவங்கள், வசனங்கள் எல்லாம் வேதாகம கதாபாத்திரங்களுக்கு மட்டுமல்ல, அது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் அதை நம்புவேன் அப்படி என்று சொன்னால் நிச்சயமாகவே நோவு கொடுத்த ஆசீர்வாதம், காலேபு கொடுத்த ஆசீர்வாதம், யோசுவா கொடுத்த ஆசீர்வாதம், யாக்கோபுக்கு பவுலுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு அவர் தருவதற்கு அவர் இருக்கிறார். நம்ம யோசிப்போம், உத்தமனா இருக்கிறாங்க, அந்த தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறார். கர்த்தர் தான் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாங்க. சில ஜெபத்தோடு இந்த தியானத்தை நம்ம முடிக்கலாம். பரிசுத்த பிதாவை மீண்டுமாக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், புகழுகிறோம், வாழ்த்துக்கிறோம். சொன்ன வார்த்தையை நிறைவேற்று பிளான் பண்றீங்க, திட்டம் பண்றீங்க, எங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுங்க. நாங்க போய் சொன்னா கூட நீங்க போய் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்றோம். உண்மை உள்ளவர் என்று சொல்லுங்க. 4 கதாபாத்திரங்களை நாங்க பார்த்தோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் அப்படி இருக்கலாம், ஒவ்வொரு விதமாக இருக்கலாம். நோய் போல விவரமே என்னைக்குன்னு தெரியாம நாங்க ஒரு அசைன்மெண்ட்டை பற்றி நாங்கள் யோசித்து கொண்டே இருக்கிறோம். யாக்கோபு நினைக்கலாம், நான் பாவம் செய்தேன், ஏமாத்திட்டேன், ஆனால் எனக்கு உண்டோ அப்படின்னு சொல்லி, ஆனால் அழுது கெஞ்சி இடத்துல ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டார். காலேபு 40 வருஷம் கஷ்டப்பட்டார், முடிவிலே அவர்கள் உயர்த்தினீர் என்று சொல்றாங்க. இன்றைய வரைக்கும் அங்கே இஸ்ரேல் நாட்டிலே காலேபுக்குரிய இடம்
யோசுவாவுக்குரிய இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த செய்திகள் கூட வந்து கொண்டிருக்கிறது. யோசுவாவினுடைய பலிபீடம் என்று சொல்லப்படும், காலேபின் கல்லறை அப்படின்னு சொல்லப்படுகிறது. உலகம் முழுவதும் அது சொல்லப்படுகிறது. பவுலுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம், ஆனால் கூட கஷ்டத்தின் வழியாய் அவனை அழைத்து சென்று அந்த வாஞ்சையை நிறைவேற்றி அவனை ரோமிலே ஊழியக்காரனாக நீர் மாற்றி வைத்து ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கை கூட நாங்கள் கூட கருத்தில் குறைகள் இருந்தால் மன்னிங்க, குற்றங்கள் இருந்தால் மன்னிக்க முடியாது. நாங்கள் உத்தமராய் ஜீவிக்க கற்றிருக்கிறது. நீர் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாத்திரமாய் நாங்கள் விளங்க கற்றிருக்கிறது. ஒரு அசுத்தமான பாத்திரமாய் இருந்தா நீங்க அது அருவறுத்து போடுவீங்க. எங்களை கழுவுங்க, சுத்திகரிங்க. நீர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமா எங்களுக்கு ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றி நாட்களில் எங்களை நீர் ஆசீர்வதித்து சட்டங்களுக்குள் புதைந்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது. இந்த ஜபத்தில கலந்து கொள்கிற ஒரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். என்னென்ன நோக்கத்தோடு, என்னென்ன வேதனைகளோடு, எதிர்பார்ப்புகளோடு இருக்கின்றார்கள் இந்த காரியங்கள் எல்லாவற்றும் சுவாமி நாங்கள் படித்த 4 கதாபாத்திரங்களுக்கு நீங்க செய்து கொடுத்தவண்ணா வாழ்க்கையில கர்த்தர் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். இந்த நாட்களில பிள்ளைகள் சாட்சி சொல்லத்தக்கதாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஜபத்தை கேட்கிறவரே, இந்த ஜபத்தை எல்லாம் வெளிப்படுத்தல் வாசிக்கிறோமே, இந்த ஜபத்தை எல்லாம் நம்முடைய தூப கலசங்களில் கட்டி வைத்திருக்கிறவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு ஜபமும் வீணாகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த ஜபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்கிறாங்க. பிள்ளையுடைய எல்லா இயக்கங்கள் எல்லாம் கர்த்தர் நீங்க நிறைவாக்கி அதை நிவர்த்தி ஆக்கி அதை வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் கர்த்தர் கட்டளையிட்டு கொடுக்க முடியாது. படிக்கிற பிள்ளைகள் வேலைக்காக காத்திருக்கிறார்கள், திருமணத்துக்காக காத்திருக்கிறார்கள், குழந்தைகளுக்காக காத்திருக்கிறார்கள், வியாபாரம் செய்கின்ற பலவீனத்துல இருக்கின்றவர்கள் எல்லாருக்காக நமக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை பிள்ளையோட வாழ்க்கையில் செய்யும். உள்ளங்களில என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறார்கள், என்னென்ன ஆசைகளோடு இருக்கின்றார்கள், வாஞ்சைகளோடு இருக்கின்றார்கள், எல்லாவற்றையும் கர்த்தர் அவர்களுக்கு நீங்க நிறைவேற்றித்தார்கள். பொறுப்படுத்திக் கொள்ளும். திரும்ப நமக்கு செலுத்தும். இப்படியே சுண்ணாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமென், ஆமென்.